கர்த்தர் கொடுத்த நாளுக்காக கர்த்தர் நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எந்த நிலையில் நம்ம இருந்தாலும் நம்மளை ஞானத்தை தந்து அவருடைய ஞானம் நம்மகிட்ட இருந்ததுனாக்கி நம்மளை உயர்த்ததுக்கு அவரால் முடியும். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் ஒரு மனுஷன், ஒரு விஞ்ஞானி அவர் வாழ்க்கையில் நடந்ததுன்னா நம்ம இன்றைக்கி தியானித்து வசனத்தையும் தியானிப்போம். ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தந்து ஒரு மாதிரி நடத்துவார் அப்படிங்கிற ஒரு உறுதியான விசுவாசம் நீங்கள் போகணும். சயின்டிஸ்ட்னு சாதாரண காரியம் கிடையாது. அவங்களுக்கு நிறைய அந்த ஞானம் இருக்கணும். ஞானம் இருந்தால் தான் அவங்க கண்டுபிடிக்க முடியும். அந்த ஞானத்தை ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு தர முடியும். நமக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த ஞானத்தை தரதுக்கு இன்றைக்கி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி, இந்த நாட்களிலே நாங்கள் தியானிக்க போகிற இந்த வசனங்களையும் இந்த சம்பவத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து தரமாக ஜெபிக்கிறோம். சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே ஆண்டவர் அர்ப்பணித்து ஆண்டவரே அவங்களுக்கு ஜெபித்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள அந்த பாட்டி செஞ்ச காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய உயர்வை தந்தது சுவாமி. அதுபோல் நாங்களும் ஆண்டவரே பிள்ளைகளை முழுவதுமாய் அர்ப்பணித்து எங்களையும் முழுவதுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்குற ஞானத்தின் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதமான காரியங்களை செய்ய தகப்பனே உலகத்திலே அநேக ஆண்டவரை உயர்வுகளை பெற்றுக்கொள்ள என் தேவன் தாமே ஞானத்தை தந்து வழிநடத்துகிற தகப்பனாக இருக்கிறப்ப நன்றி செலுத்துகிற சுவாமி. அதனால் இந்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது பிள்ளைகளோடு கூட நீ பேசணுமா ஜெபிக்கிற சுவாமி. அவங்களுக்கும் ஞானத்தை கொடுத்து நீ நடத்துவீர் என்ற அந்த விசுவாசத்தை பலப்பட கிருபை செய்யுங்க. அநேக உயர்வுகளை பெற்றுக்கொள்ள அநேக ஆண்டவரை காரியங்களிலே ஞானத்தினாலே ஆண்டவரை ஜெயத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளாக உலகத்திலே மேன்மைப்படுத்த தேவன் தாமே பிள்ளைகளை நீ பயன்படுத்தணுமா ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. ஆவியானவர் எங்களோடு கூட பேசி வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக நம்ம மேலாம் அமுக்கை செலுத்துகிறேன். ஏசு லட்சம் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது ஜட்ஜ் ஐசக் நியூட்டன் சொல்லி நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு விஞ்ஞானி, நல்லா நிறைய கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானி எல்லாருக்குமே தெரியும். பிள்ளைங்களுக்கும் தெரியும், பெரியவங்களுக்கும் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நம்ம தியானிக்கலாம். இன்றைக்கி அவர் பிறந்த சில நாட்களில் அவர் தகப்பனார் மரித்து போகிறார். அவர் தகப்பனார் மரித்தோடனே அவங்க தாய் வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் வளர்த்துட்டு இருந்துட்டு அவங்களும் இப்போ நம்ம வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னாக்கி இப்போ நம்ம இதில் எப்படின்னு தெரியலனாலும் வெளிநாட்டுகள்லாம் அந்த மாதிரி அவங்க அடுத்து திருமணம் பண்ணிக்கிடுவாங்க. அந்த மாதிரி திருமணம் பண்ணிட்டு அந்த அம்மாவும் போயிட்டாங்க. போனோடனே அந்த தம்பி சின்ன பையனாக இருக்கும் பொழுதே பார்த்திங்கன்னாக்கி தாய் தகப்பன் இல்லாத ஒரு அன்பு காட்ட ஆள் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதில் நம்ம போயிருந்தோம்னாக்கி அந்த இடத்துல நம்ம தெரியும் தாய் தகப்பனுடைய அன்பை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தாய் தகப்பன் இல்லாத இருக்கும்போது இவருக்கு வளர்க்குறதுக்கு யாருமே இல்லாத போது அவர் அவருடைய பாட்டி எடுத்து வளர்த்திருக்காங்க. அவங்க பாட்டி வளர்த்தாங்கன்னா அன்புள்ள பாட்டியாக இருந்திருக்காங்க, பக்தி உள்ள ஒரு பாட்டியாக இருந்திருக்காங்க. அந்த பாட்டி எடுத்து வளர்க்கும்போது அவங்க வளர்த்தாலும் அவங்க அன்பு காட்டினாலும் இது தாய் தகப்பனுடைய அன்பு. அந்த பாட்டி கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கும்போது என்ன செய்வாங்க, ஒரு கதையை சொல்லுவாங்க, மற்ற இது சொல்லுவாங்க. ஆனால் தாய் தகப்பனும்போது எங்கே கூப்பிட்டு போவாங்க, கடைக்கு போகணும், அங்கே போகணும், அந்த மாதிரிலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இல்லாமல் இருந்தோன்னே தம்பிக்கு கொஞ்சம் கவலைகள்லாம் வந்தோடனே தம்பி அப்பா அம்மா நினச்சி சில நேரத்தில் அழுவாரம்மா. அதுக்கு பாட்டி அப்படிலாம் நீ அழக்கூடாது, அவங்கள ஆறுதலை படுத்தி அவர் வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க செஞ்ச காரியங்கள் தான் நமக்கு இப்போ முக்கியமானது. இந்த சம்பவத்தில் அவங்க தேவனுடைய கரம் இந்த பிள்ளை மேலே இருக்கணும். தேவனுடைய கரம் இருந்தால் தான் இவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தீங்க. நீங்கள் அந்த ஞானத்தை கொடுத்து அவனை வளர்க்குறதுக்கு என்னால் முடியாது. ஆனால் நான் இந்த வயசான காலத்தில் என்ன சொல்லி வளர்ப்பாங்க. அதனால் நீங்கள் உங்கள் ஞானத்தினால அவனை நிறச்சி உங்கள் கரம் அவனோடு கூட இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஜெபம் பண்ணி அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே வளர்த்துருக்காங்க. வளர்த்ததுனால ஆண்டவர் பாருங்கள் அந்த கரத்தை அவங்க அந்த பாட்டிமா கேட்ட மாதிரியே அந்த தம்பி சின்ன பையனாக இருக்கும்போதே அவருடைய கரம் அந்த சிறுவன் மேலே ஆண்டவர் வச்சு உலகம் தரக்கூடிய ஒரு ஞானம் இல்லை, அதுக்கு மேலான அவருடைய ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் அவனை அந்த சின்ன பிள்ளையிலேருந்தே வளர்த்ததுனால அவருக்கு சிறுவனாக இருக்கும்போதே இந்த ஒவ்வொருத்தருக்கும் பாருங்கன்னா ஒரு ஞானத்தை கொடுத்தாருனாக்கி இப்போ சாலமோனுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தாருன்னா அவர் ஒரு ஞானத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஞானத்தை கொடுக்கும்போது அவங்க ஒவ்வொரு காரியங்களை நடத்தி செல்லும் மாதிரி அவங்க நடத்தி செல்றதுக்கு ஆண்டவர் பாருங்கள் இவருக்கு இயற்கை சக்திகளெல்லாம் இயற்கையாக ஏதாவது நடக்கக்கூடிய காரியங்களை நம்ம யோசிக்கிட்டே இருக்கக்கூடிய காரியங்களை அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஒரு நாள் பாருங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ படித்து காலேஜெலாம் படித்தாங்கன்னாக்கி அவங்க சில நேரத்தில் சும்மா இருக்கும்போது இப்போ அவங்களோட பேசிட்டு அவங்களோட பழகிட்டு அந்த மாதிரி போகிறதுக்குலாம் நிறைய பேர் வருவாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி வெளிநாடுகள்லாம் சரி நம்ம இந்தியாவிலும் சரி பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியமானது வச்சுருக்காங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்த உடனே இவர் என்ன செஞ்சுருக்காரு, பாட்டிமாவை போய் கஷ்டப்படக்கூடாது, நானே டீ போடுவேன், நானே டீ போட்டு உங்களுக்கு கொண்டு வரேன், நீங்கள் எல்லோரும் இருங்க அப்படின்னு சொல்லி அவர் எல்லோரையும் இருக்க சொல்லிட்டு அவர்
காஃபி டீ போடுறதுக்கு சமையல் ரூமுக்கு போயிருக்காரு. சமையல் ரூம் போனவர் சமையல் ரூமில் 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, அவரை வரவே காணலை. நீட்டொன்னும் வரல, டீயும் வரலைன்னா என்னடா இப்படி இவ்வளோ நேரமாக என்ன பண்ணுதாரு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் அவங்க சமையல் ரூமில் போய் பார்க்காங்க, அங்கே இல்லை. அவரை காணணுன்னு அந்த ஒரு பின்னாடி ஒரு கதவு இருக்குது, அது திறந்துட்டு போனோம்னா மரங்கள் இந்த மாதிரி வச்சுருக்காங்க, பின்னாடி எல்லாருமே வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பின்னாடி கதவு திறந்துட்டு அவங்க போனாங்க. இன்னைக்கு ஒரு மரத்தை பார்த்துக்கிட்டே சிந்திச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. அப்போ அந்த மரத்தை இவர் சயின்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சது அதுதான் சொல்லி நம்ம பார்க்கலாம். அவர் வந்து மரத்துலேருந்து இந்த பழங்கள்லாம் விழும் பார்த்திங்கன்னா, பழம் கீழே விழுது ஏன் மேலே அந்த ஒரு கண்டுபிடிப்பு, அவருடைய கண்டுபிடிப்பு வந்து முதலாவது அதுதான் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ வந்து மரத்தில் உட்காந்துட்டே இருந்து ஒரு சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய ஞானத்தினால அவர் வந்து அதை சிந்திச்சு அதில் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி இந்த புவி இருப்பு அந்த எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டுபிடிச்சது அதெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் நிறைய கண்டுபிடிச்சதை நீங்கள் வந்து அவருடைய சரித்திரத்தை படிச்சிங்கன்னாக்கி நீங்கள் அவர் விஞ்ஞானிங்கிறதுனால நீங்கள் நிறைய வருது, நான் அதை சொல்ல முடியாதுன்னு தான் நான் நிறைய அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் பேர் எனக்கு எதுக்கு இந்த மரத்தை பார்த்துட்டு ஏன் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த மரத்துலேருந்து ஒரு பழம் விழுதில்ல, அதை பற்றி பார்த்துட்டு அதில் ஏதோ ஒரு எண்ணம் எனக்கு தோணுது, அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் இருக்கேன். ஆண்டவர் கொடுத்த ஞானம் எனக்கு வந்து நிறைய இருக்கிறதுனால நான் வந்து அதில் தான் நான் சயின்டிஸ்டாகி நான் இந்த விஞ்ஞானத்தை இதை வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லி சொன்னாராம். அப்போ வந்து எப்படி கண்டுபிடிச்சாருன்னா ஆண்டவருடைய ஞானம் அங்கே இருந்தது. ஒரு மரத்துலேருந்து பழம் விழுந்தோடனே எப்படி விழுந்துன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி உடனே வந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவருக்கு வந்து அந்த ஞானத்தை கொடுத்துருந்தார் ஆண்டவருடைய ஞானத்தினால நிறைச்சிருந்ததுனால அந்த நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அதை வந்து அவர் செஞ்சாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னாக்கி எல்லாராலும் இழந்த நம்ம ஒருத்தர் இல்லை, நமக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, நம்மளை வளர்க்குறதுக்கு யாருமே இல்லையே, நமக்கு ஞானம் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும்போது இவருடைய சம்பவம் வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா ஞானத்தை வந்து ஆண்டவர் தான் தர்றாரு. நம்ம வந்து படித்து பெரிய பட்டம் வாங்கினோன்னா நமக்கு பெரிய பதவிகள்லாம் கிடைக்காது. ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க ஆண்டவர் நமக்கு செய்ய முடியுங்கிறத இவருடைய வாழ்க்கையில் நமக்கு அவருடைய தகப்பனார் இல்லை, தாய் இல்லை, அன்பு கட்டுறதுக்கு யாருமே இல்லை. ஒரு பாட்டியம் வந்தாங்க, அவங்க ஜெபத்தினால ஆண்டவர் தொட்டதுனால அவருடைய அருட்கரம் அவர் தலைமையில் தொடரணும்னு சொல்லி அந்த அம்மா ஜெபம் பண்ண ஜெபத்தினால அவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறிச்சுது. அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை உயர்ந்து அவர் நோபல் பரிசு பெற்றார். இன்றைக்கும் பாருங்கள் அவருடைய சாதனைகள்லாம் நிறைய இருக்குது. பார்த்து நம்ம ஆண்டவரை வந்து அவரை வந்து பாருங்கள் நம்ம ஆண்டவர் உயர்த்தினார், இவரை உயர்த்திருக்காரு, இவ்வளோ உயர்த்திருக்காருன்னு சொல்லி நிறைய பேர் பாருங்கள் விஞ்ஞானிகள் நிறைய பேர் அவங்கள பெருமை பெறட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஞானம் இருக்கும் பொழுது நம்மளை எல்லாத்துலேயும் நம்ம பெருமையை பாராட்டுறதுக்கு மாத்திரம் இல்லை, உலகத்துக்கு சாட்சிகளாக மற்றும் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு நிறையாக்கு பயன்படக்கூடிய காரியங்கள்லாம் செஞ்சுருக்காரு பார்த்தீங்களா. அந்த மாதிரி காரியங்கள் செய்கிறதுக்கு நம்மளே உயர்த்துவார், நம்மளே நடத்துவார். அதனால் நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நமக்கு ஒன்றும் பயன்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளிவிடப்பட்டவங்க கிடையாது. யாரையும் ஆண்டவர் தள்ளுறதே கிடையாது. நம்ம வேத வசனம் ஒன்று இருக்குது, கொலோசியர் 2வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இந்த பொக்கிஷம் தான் நமக்கு தேவை. அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டு தான் இவர் உயர்வை பெற்றார். அதுபோல் நாமளும் உயர்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம்
சுமக்கின்றி கரம் பிடித்து நடத்துகிறீ காலமெல்லாம் சுமக்கின்றி நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த நாட்களில் ஞானத்தினால் நிறைத்து இந்த மனிதனை எவ்வளோ உயர்த்தினீர் சுவாமி. அதுபோல் உம்முடைய ஞானத்தினால் நிறையப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட அந்த உலகத்திலே வாழ எங்களுக்கு ஞானத்தை தர வேண்டுமான்னு ஜெபிக்கிற சுவாமி. தகப்பனே சாலமோன் கேட்ட இந்த ஞானத்தை கொடுத்து மற்ற எல்லாவற்றையும் கொடுத்தீங்களே சுவாமி. அதுபோல் உம்மிடத்தில் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்யணுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஞானத்திலே நாங்கள் அநேகருக்கு ஆசிரமாக இருக்கவும் அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து ஒரு ஆண்டவரே உலகத்துக்கு எத்தனை சாதனை செய்தார். அதுபோல் ஆண்டவரே நாங்கள் பிரயோஜனமான வாழ்க்கையிலே வாழ எங்களுக்கு நீங்கள் ஞானத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஞானத்தினால் நாங்கள் எப்படி நடத்த வேண்டும் என்று எப்படி நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தருகிற ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தந்தமா ஜெபிக்கிற சுவாமி. எங்களுடைய வழிகளை எல்லாம் ஆண்டவரே நீங்கள் சீர்தூக்கி பார்த்து எங்களை நேரான பாதையில் நடத்தணுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு பாதை எல்லாம் ஆண்டவரே மனிதனுக்கு நேர்த்தியாய் தோணுகிற பாதை அது மரணத்துக்கு கொண்டு போகுமே. அவனுடைய சிந்தனைக்கு போகும் காரியங்கள் ஆண்டவரே மரணத்துக்கு நேராக கொண்டு போகும் என்று வேதத்தில் வாசிக்கிற விதமாய் அப்படி இல்லாதபடி தேவனுடைய ஞானத்தினால் அவர் நடத்துதலுக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்க எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்து வல்லத்தமாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் நீங்கள் எங்களுக்கு ஞானத்தினால் நிறைத்து நடத்துவதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் நீர் உடைய ஞானத்தினால் எங்களை நேர்த்து நடத்தணுமா உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. அர்ப்பணிக்கும் பொழுது அற்புதமாய் நடத்துகிற தேவன், எங்களை ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறவர்களாக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஆவியானவர் எங்களை அப்படி நடத்த போருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நடத்த போருக்காய் நடத்தி ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை உயர்த்த எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீ செயல்பட எங்களுக்கு உதேசியமாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அப்படி செய்ய போருக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெபத்தை பதில் கொடுத்தோம்னா நன்றி. மறுபடியும் அவங்க சமுத்திரம் வருமுறை எங்களை காத்து வந்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமையெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென்.